அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியும் ஜனாதிபதியுமான டாக்டர் ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். ராட்டோ மோட்டார் நெட் திட்டத்திலும் ஏவுகணை குழுவிலும் நாராயணனும் அவரும் ஒன்றாக பணியாற்றும் போது இருவரும் ஆசிரியர் மாணவராக மாறிவிடுவார்களாம். எதிர்பாராத செலவுக்காக 75 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதியையும் பெற்றுவிட்டார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் பாதுகாப்புத்துறை ஆய்வு மற்றும் வளர்ச்சி என்பது இறக்குமதி செய்யப்பட்ட சாதனங்களை பெரிதும் சார்ந்திருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் உள்நாட்டில் எதுவுமே கிடைக்கவில்லை. இருவருமாக தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு நீளமான பட்டியல் தயாரித்தார்கள். இறக்குமதி திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். பாபா என்ற ஒரு இளைஞர் அவரிடம் சில கருத்துக்களை கேட்டார்கள். அவர் கொள்முதல், உள்கான்ட்ராக்ட் என்ற 2 விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தினால் இறக்குமதியை கைவிட முடியும் என்று அவர் விளக்கினார். அவர் 7 அம்ச திட்டம் ஒன்றை கொடுத்தார். ஆனால் அவர் நைஜீரியாவில் கிடைத்த வழமையான வாய்ப்புக்காக இஸ்ரோவிடமிருந்து அவர் விலகிவிட்டார். இந்த திட்டத்தில் ராட்டோ மோட்டார் கேசிங்கை கண்ணாடி இழை பிளாஸ்டிக்கில் தயாரிக்க முடிவு செய்தார்கள். அத்துடன் கூடுதல் சக்திக்கான கலவை எரிபொருளையும் தேர்ந்தெடுத்தார்கள். ராக்கெட் பயணத்தின் போது ஒரு நிகழ்வை அடுத்த மற்ற நிகழ்வு என தானாக செயல்படும் வகையில் இதை வடிவமைத்தார்கள். திட்டம் ஆரம்பித்த 12வது மாதத்தில் ராட்டோ மோட்டாரை ராக்கெட்டில் பொருத்துவதற்கு முன்பு சோதனை ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்ட் என்று பார்த்தார்கள். இது போன்று 64 சோதனைகள் நடத்தினார்கள். அவைகளெல்லாம் வெற்றியை தந்தன. மொத்தம் இவைகளை தயாரிப்பதற்கு மொத்தம் 20 விஞ்ஞானிகள் மட்டுமே இருந்தனர். மீண்டும் நாளை டாக்டர் ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். நன்றி.